சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ சில நேரத்தில் அதிகமாக கஷ்டப்படுகிறாய். ஆனால் சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டம் போட்டு செய்கிறாய். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தானாக ஒரு நல்லது நடந்தது என்பதை இருப்பது கிடையாது. இதை நினைத்துதான் உனக்கு அதிகமாகவே கஷ்டம். என்னது தானாக ஒரு விஷயம் நடந்தது, இது நடந்தது, அது நடந்தது என்று சொல்லி சந்தோஷப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தானாக நமக்கு நடப்பது இல்லையே. ஏன் அவ்வளவு என்ன நம் மிகப்பெரிய ஒரு கெடுதலை செய்தா இந்த பூமியில் பிறதும் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அல்லவா? ஆனால் தெய்வம் ஏன் இதை புரிந்து கொள்ளவே இல்லை? தெய்வம் ஏன் நமக்காக இந்த மாதிரியான விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை கூட தெய்வம் நமக்கு செய்யவே இல்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். தங்கமே, கவலைப்படும் நேரம் இது அல்ல, யோசிக்க வேண்டிய நேரம். என்னத்தான் சாயி நான் யோசிப்பது? எத்தனை விஷயங்களை நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் கூட எனக்கு தானாக நடந்தால் தானே அடுத்தடுத்து யோசிப்பதற்கும் சில நல்ல எண்ணங்கள் வரும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தான் எந்த ஒரு விஷயமும் தானாக நடக்கவில்லை. நான் எப்படி சாயி எல்லா விஷயத்தையும் யோசிப்பது? ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்கள். ஏதாவது கோவிலுக்கு போகணுமா சொல்லுங்கள், போகிறேன். ஏதாவது விஷயத்தை செய்ய வேண்டுமா சொல்லுங்கள், செய்கிறேன். கவலையை தயவு சென்று எடுத்து விடுங்கள் சாயி என்று என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருந்தார். அதனால்தான் தங்கமே, இதற்குமே தன்னுடைய பிள்ளையை ஒரு நொடி கூட கஷ்டப்படுத்த கூடாது. எல்லா நிமிஷத்திலையும் என்னுடைய பிள்ளை சீரும் சிறப்புமாக அழகாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நிறைய பேர் உன் சொந்தத்திலேயே நிறைய பேர் என்ன தெரியுமா நினைத்தார்கள்? என்னிடமே வந்து எப்படி தெரியுமா பேசினார்கள்? இவள் உங்களைத்தான் வணங்குகிறார், ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கக்கூடாது என்று என்னிடமே வந்து பேசினார்கள். தெய்வம் என்றெல்லாம் பார்க்கவில்லை, என்னிடமே வந்து இவள் கெட்டு போக வேண்டும், இவள் எப்படி நன்றாக இருப்பாள் என்றெல்லாம் பேசினார்கள். இன்று வரைக்கும் சரி, இப்படித்தான் நடக்கிறது. ஆனால் நான் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை உன்னிடம் காட்டிக்கொள்கிறேனா? காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டு இருப்பவன் நான். என்னிடமே வந்து இவர்கள் எல்லாம் இப்படி சொல்லும் பொழுது அவரவர்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் தானே. எல்லா விஷயத்திலேயும் எனக்கு பொறுப்பு இருக்கிறது தானே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மனதால் நீ வெந்து போய் இருக்கிறாயோ, மற்றவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள், அப்படி பேசிவிட்டார்கள் என்று மனதால் வெந்து போய் இருக்கிறாயோ, அதே அளவுக்கு உன்னுடைய அப்பாவாகிய நான் மனதால் நொந்து போய்தான் இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை பார்த்து ஒருவன் இப்படியெல்லாம் வேண்டும் பொழுது என்னுடைய பிள்ளை அந்த நிலைமையில் இருக்கிறது என்பதனால் தானே அப்படியெல்லாம் வேண்டுகிறான். என்னுடைய பிள்ளையுடைய நிலைமையை சரியாகிவிட்டேன் என்றால் என்னுடைய பிள்ளையை பார்த்து யாரும் எதுவும் சொல்லிவிட முடியாது தானே. நான் தான் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டேன். உனக்கு ஆரம்ப காலத்திலேயே கர்மவினை என்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நான் அதையெல்லாம் கொடுக்காமல் ஆரம்பத்தில் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய கண்ணிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் காட்டிவிட்டேன். இப்பொழுது அதனால் தான் உனக்கு கஷ்டத்தை காட்டும் பொழுது நீ எப்பொழுதும் கலங்கி நிற்கிறாய். அம்மா, எதுவாக இருந்தாலும் விடு அம்மா, நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் எல்லா இடத்திலும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு சந்தோஷமாக நான் இருக்க வைப்பேன். எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இப்பொழுது என்ன வேண்டுகிறார்கள்? இவள் இப்படியே இருக்க வேண்டும் என்கின்றார்கள். இல்லை என்றால் வேறொன்று சொல்கிறார்கள், இவள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று. ஆனால் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வைப்பேன். எல்லா காலகட்டத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து அற்புதமாக ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைப்பேன். துரோகிகள் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையை பார்த்து அதிகமாக கண் வைக்கிறார்கள். ஆனால் இனிமேல் பார், என்னுடைய பிள்ளையின் நிலைமையை எப்படியெல்லாம் வாழக்கூடாது, இவள் இனிமேல் வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் என்னுடைய பிள்ளையை
நான் எந்த அளவு அற்புதத்தில் வாழ வைக்கப் போகிறேன் என்று பார். ஆனால் ஒன்று, இன்றுக்குள் நான் ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்வேன். அந்த தெய்வத்தின் பெயரை நீ இன்று முழுக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நீ எப்பொழுது எல்லாம் அமைதியாக கண் மூடி உட்கார்ந்திருக்கிறாயோ அப்பொழுது எல்லாம் அந்த தெய்வத்தின் பெயரை நீ சொல்ல வேண்டும். சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக உனக்கு நல்லது நடக்கும். அந்த தெய்வமானது வந்து உதவியும் செய்யும். இன்று உன்னுடைய கஷ்டமே முடிந்தது என்று நினைத்துக்கொள். அந்த தெய்வத்தின் பெயரை நீ உச்சரிக்கும் பொழுது ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள், இன்றோடு நம் கஷ்டம் முடிந்தது என்று. ஏனென்றால் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம்தான். ஆனாலும் நீ அடிக்கடி இந்த தெய்வத்தின் பெயரை சொல்வாய். ஆனால் குறிப்பிட்டு இந்த விஷயத்திற்காகத்தான் அந்த விஷயத்திற்காகத்தான் என்று சொன்னதில்லை தானே. இனிமேல் சொல். நிச்சயமாக நீ பாடுபட்டு கொண்டு இருந்த இந்த பண பிரச்சனையானது முடிந்து அழகழகான இன்பமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். துரோகிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் தங்கமே இருப்பார்கள். அவர்களை எல்லாம் சமாளித்துதான் இந்த பூமியில் வாழ வேண்டும். ஏன் தெய்வங்களுக்கே எத்தனை துரோகிகள் எத்தனை விஷயங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் எல்லா விஷயத்தையும் கடந்துதானே நாங்களும் வந்தோம். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கண்ட அனைத்து விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், உங்களை துரோகியிடம் இருந்து எல்லா இடத்திலும் இருந்து உங்களை மீட்டு எடுக்கவும் நாங்கள் இருப்போம். இன்றும் இருப்போம். என்றும் உங்களுக்காக இருந்து உங்களை வாழ வைப்போம். அதில் எந்த ஒரு சிறிய குழப்பமோ சந்தேகமோ எதுவுமே வேண்டாம். நான் இப்பொழுது அந்த தெய்வத்தின் பெயரை சொல்கிறேன், நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற லக்ஷ்மி குபேரன் இருவருடைய பெயரையும் சொல்லலாம். இல்லை, நான் இப்பொழுது உனக்கு சொன்ன இந்த மந்திரத்தையும் நீ உச்சரிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரிதான். குபேரன் மற்றும் லக்ஷ்மி இவர்கள் இருவருடைய பெயரை நீ இன்று முழுவதும் சொல்லிக்கொண்டே ஞாபகம் வைத்துக் கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பண பிரச்சனை நீங்கும். இன்று அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீ இருவருடைய மந்திரத்தை மட்டுமே, வேறு எதுவுமே நீ செய்ய வேண்டாம். பூஜையோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நீ இருவருடைய வெறும் பெயரை மட்டும் சொன்னாலே போதும். வாழ்க்கையானது மிக மிக அற்புதமானதாக ஆக ஆரம்பித்துவிடும். எப்பொழுதும் என்னை பார்த்து இதுதானே கேட்பாய், இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று. நான் செய்வதற்காக அறிகுறிகள், செய்வதற்கான வழிகளை எல்லாம் காட்டிவிட்டேன். இதற்கு மேல் என்ன வேண்டும்? எல்லாமே சுபிக்ஷமாக நடக்கப் போகிறது. சந்தோஷமாக வாழப் போகிறாய். இதற்கு மேல் கவலையே படக்கூடாது. தெய்வமானது உன் பக்கம் வந்துவிட்டது. தெய்வமானது உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டது. துரோகிகளுக்கு இடம் கிடையாது. எல்லாருமே உன்னோடு இருக்க போகிறார்கள். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் என்ன வேண்டும்? யாராக இருந்தாலும், துரோகிகளாக இருந்தாலும் சரிதான், திருந்தி என்னை மன்னித்து விடு என்று உன்னிடம் வந்து நிற்பார்கள் என்றால் பார். உன்னுடைய துரோகிகளே என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு உன்னிடம் வந்து நிற்கிறார்களா இல்லையா என்று பார். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நேரமானது மிக மிக அற்புதமாகி விட்டது. தோற்று போகவில்லை தங்கமே. நீ வாழ்க்கையில் நீ தோற்று போகவில்லை, ஜெயிக்கத்தான் போகிறாய். அதற்கு முன்பு ஏதோ சிறு விஷயங்கள் நடந்து விட்டது. சில தாமதமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எந்த தாமதமும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு இன்ப சூழ்நிலையை உருவாக்குவேன். நல்லது நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் வாழ வைப்பேன். இந்த சாய், சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.